கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆல்பர்ட் ஸ்டாண்டன் லாவே என்கிற அண்டன் சாண்டர் லாவே என்று அறியப்படுகின்ற அண்டன் லாவே தனது 36வது வயதில் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒரு மதத்தை நிறுவுகிறார். அந்த சமயத்தை உறுதிப்படுத்தவும் அதன் தத்துவத்தை விளக்கப்படுத்தவும் பல புத்தகங்களை எழுதுகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி 1930 பிறந்த இவர் நிறுவிய சபையின் பெயர்தான் சாத்தானிய சபை. இந்த சபைக்கு இவரே மத உருவாக இருந்தார். 1969 த சாட்டானிக் பைபிளை அவர் எழுதுகிறார். இந்த சாத்தானின் திருச்சபையார் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவதில்லை. அதனால் கடவுள் வணக்கம் என்பது தேவையற்றது என்ற கருத்தியலில் இவர்கள் நிலை நிற்கிறார்கள். இது நாத்திகத்தில் துவங்குகிறது. இரு வகையான பிரிவுகள் இதில் உண்டு. ஒன்று இறையியல் சாத்தானியம், இரண்டாவது நாத்திக சாத்தானியம். 2012 சாத்தான் கோயில் நிறுவப்பட்டதிலிருந்து நாத்திகர்களாயிருந்த பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இதில் உறுப்பினர்களாக சேர்கிறார்கள். லிதுவேனியா, போலந்து, மத்திய ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் மிகவும் அதிகமாக ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்றுகின்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த சாத்தான் சபை வேகமாக பரவுகிறது. ஆதியாகமம் 1:28 முதலாவது ஆசீர்வாதத்தை ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளையாகவே தேவன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறார். பெருவெள்ள அழிவுக்கு பிறகு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆதியாகமம் 9:1 கூறுகிறார். தேவன் நோவாவின் குமாரர்களோடும் இங்கே பேசுகிறார். ஆதியாகமம் 9:7 நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்கிறார். சாத்தான் மனிதர்களாகிய நாம் பேசுவதை கவனிப்பதை விட தேவன் பேசுவதை மிக கவனமாக கேட்கிறான். பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்ற வார்த்தை அவனுக்கு ஒரு விதமான உறுத்துதலாய் இருக்கிறது. அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளவும் பூமியின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாதவாறு தேவ கட்டளையை மீறி ஒரே இடத்தில் இருக்குமாறும், இன்று ஈராக் பகுதியான பாபிலோன் இருக்கிற இடத்தில் அது ஸ்னேயார் பகுதி, அந்த இடத்தில் ஒரு உயர்ந்த கட்டடத்தை எழுப்புகிறார்கள். இதற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் நிம்ரோத். நோவாவின் குமாரனான காமுடைய குமாரனான கூஷின் மகன். காமுடைய பிள்ளைகள் கூஷ், மிஸ்ராயிம். இந்த மிஸ்ராயிம் பெயரில்தான் எகிப்து இருக்கிறது. பூத், கானான். இந்த நிம்ரோத் ஸ்னேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்ற இடங்களை ஆட்சி செய்தான் என்று ஆதியாகமம் 10:10 சொல்கிறது. மக்கள் நிம்ரோத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்றார்கள். தேவ சித்தத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட முதல் கட்டடம். கர்த்தர் தன் சித்தமான செயலை அந்த இடத்தில் மொழிகளை தாறுமாறாக்குவதன் மூலமும் அவர்களை சிதற பண்ணுவதன் மூலமும் நிறைவேற்றுகிறார். சமீப காலத்தில் அண்டன் லாவை உருவாக்கிய சாத்தானின் சபைக்கு முன்னோடியாக இந்த பாபிலோன் இருக்கிறது. சாத்தானை குறித்த ஆய்வை அண்டன் லாவே பெரிதாக ஆராய்ந்ததற்கான காரணம் அவர் ஒரு எழுத்தாளனாக, ஒரு இசைக்கலைஞனாக இருந்ததால் தனக்குள் தானே மூழ்கிக்கொண்டு தன்னை தனித்துவமான ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்ளவே இப்படியாக நடந்து கொள்கிறார். தன்னுடைய பிரசங்க திறமையின் மூலம் அமெரிக்காவில் மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தினவரும், ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் வெற்றிகரமாக பிரச்சாரங்களை செய்த முதல் அமெரிக்கராக அறியப்படுகின்ற பிசாசியல், அதாவது டீமனாலஜியை மிகவும் சிறப்பாக போதித்தவருமாகிய வில்லியம் மரியன் பிரன்ஹாம் அண்டன் லாவேக்கு முன்னால் பிறந்தவர். ஏப்ரல் 6ஆம் தேதி 1909 பிறக்கிறார்.
ஆனாலும் சாத்தானிய வழிபாடு செய்யும் எந்த ஒரு இயக்கத்தையும் அவர் தோற்றுவிக்கவில்லை. அவருக்கும் முன்னால் பிப்ரவரி 26 1852 பிறந்த யெகோவா விட்னஸ் அதன் நிறுவனர் சார்லஸ் டேஸ் ரசில் என்பவர் 1876 வேதாகம மாணவர் அமைப்பை துவங்குகிறார். ரசலுக்கு பிறகு ஜோசப் பிராங்க்லின் ரூதர்ஃபோர்ட் இந்த அமைப்பின் பெயரை மாற்றி ஏசாயா 43 10-11 ஆதாரமாக அல்லது மேற்கோளாக எடுத்துக்கொண்டு 1931 யெகோவாவின் சாட்சிகள் என்று வேதாகம மாணவர்கள் அமைப்பை சிறு மாற்றங்களுடன் அமைக்கிறார். வாட்ச் டவர் என்று சார்லஸ் ரசல் ஒரு இதழை வெளியிட்டார். ரூதர்ஃபோர்டு விழித்தெழு என்ற இதழின் மூலம் யெகோவா விட்னஸை இன்னும் அதிகமாக பரப்ப ஆரம்பித்தார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எனப்படும் 7ஆம் நாள் வருகை திருச்சபையின் நிறுவனர் எலன் ஜி ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் ஆகியோர்களும் யூத வழக்கத்தின்படி ஷபாத்தை சனிக்கிழமை கடைபிடிக்கின்றனர். டொமினிக்கன் பிரிவு, கார்தூசியன் சபை, புனித ஆசீர்வாத சபை, சலேசிய சபை, மார்மன் சபை மற்றும் எண்ணிலடங்கா பிரிவுகள் கிறிஸ்தவத்துக்குள் இருந்தாலும் இவர்கள் யாரும் சாத்தானை முக்கியப்படுத்துவதில்லை. ஏனெனில் இவர்கள் சாத்தானை அறிந்து கொண்டு அவனிலிருந்து விலகி தேவனை மட்டுமே பற்றி கொண்டிருந்தனர், மார்மனை தவிர. வேதத்தில் ஏராளமான சாத்தானின் சபைகள் இருந்தன. அவைகள் அனைத்துமே ஒவ்வொரு ஜாதியாருக்கும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தன. 1 மக்கபேயர் 1 பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்தில் அந்தியோகஸ் எபிஃபானஸ் செய்த காரியங்கள் நம் கண்முன்னே வருகிறது. எருசலேம் தேவாலயத்தில் அவன் கிரேக்க தெய்வமான ஜீயஸ் சிலையை கொண்டு வந்து வைத்து பன்றிகளை பலியிட்டான். இஸ்ரவேலரின் ஆலயத்தில் கிரேக்க தெய்வம், ஆடு மாடுகளை பாவ நிவாரண பலியாக கொடுக்கும் இஸ்ரவேலின் பலிபீடத்தில் பன்றிகள். இதைத்தான் அண்டர்லாவை செய்தார். ஒரு கியூரியாசிட்டி, ஒரு பேராவல் அந்த சபையின் மீது நாத்திகர்களாயிருந்த ஒவ்வொருவரின் கவனமும் குவிக்கிறது. ஆச்சரியவிதமாக கிறிஸ்தவர்களும் அதில் உறுப்பினர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பிரசங்கங்களை விரும்பினார்கள். இது தேவனுடைய ஆலயத்தில் பன்றிகளை பலியிடுவதற்கு சமமாக இருக்கிறது. சாத்தானானவன் தேவன் செய்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு போலியை செய்வதில் வல்லவனாய் இருக்கிறான். ஒளியின் வேஷத்தை தரித்தவனாய் இருக்கும்போது நாமும் அதை உண்மையான ஒளியாக நம்புகிறோம். விசாலமான வாசல், இடுக்கமான வாசல், நானே வாசல் என்ற ஆண்டவர் வேறு வழியாய் ஏறுகிறவனை கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்கிறார். வேறு வழியில் ஏற ஒரே வழியை உண்டாக்குகிறவன் பிசாசானவன். நாம் எல்லோரும் பிசாசு, தேவன் என்று இரு பிரிவுகளை பற்றிய புரிதலில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசப்படுகிறோம். நமக்கு முன்னால் மாபெரும் அறிஞர்களும் வேத பண்டிதர்களும் சாத்தானை பற்றின விளக்கங்களையும் தேவனை பற்றிய விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் அறிஞர்கள் பண்டிதர்களின் பார்வைகளை விட ஒரு பக்தனின் புரிதல் அல்லது பார்வை கோணங்கள் எல்லாம் முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. பக்தர்கள் தேவத்துவத்தை ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வினாடிகளிலும் ஆழ்ந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள். அறிஞர்களும் பண்டிதர்களும் தத்துவ ஞானிகளும் விளக்க முற்படுகிறவர்கள். பக்தர்கள் வெற்றியின் கோட்டை தாண்டினவர்கள். மற்றவர்கள் ஒரே இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள். ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு நடந்தவர்கள். ஏனோக்கு தேவத்துவத்தை அனுபவித்தவர். நோவா தேவ சித்தத்தை புரிந்தவர். மனித அறிவினால் தேவத்துவத்தை விளக்க முயற்சிக்கும் போது மனிதன் தோல்வி அடைவது இயல்பான ஒன்று. மூளை அறிவின் முழுமையும் மனிதத்துவத்தை அறிவதில் செலவழித்தாலும் எந்த பண்டிதர், அறிஞர்கள், தத்துவ ஞானிகளாலும் 2வது நாள் மதியம் என்ன சாப்பிடப் போகிறோம் என்பதை உறுதியாக சொல்லவும் முடியாது. தன் பிள்ளைகளின் மனதில் இருக்கிற எவற்றையும் அறிந்து கொள்ளவும் முடியாது. மனைவியின் வாயில் அடுத்து என்ன வசவு கிடைக்கும் என்பதையும் சொல்ல முடியாது. தேவன் தம்மை பற்றி சொல்லியிருப்பதை தாண்டி
வேறு எதையும் நம்மால் கற்பனை செய்யவும் முடியாது. பக்தர்கள் உணர்ந்த கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் இருக்கிற, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்ற அனுபவபூர்வமான உண்மையும், நான் சர்வ வல்லவர், நான் இருக்கிறவளாகவே இருக்கிறேன், நான் எரிச்சலுள்ள தேவன் என்ற தேவனால் உரைக்கப்பட்ட தேவனின் குணநலன்களை நம்மால் தாண்டி போய் விளக்கப்படுத்துவதில் தோற்று போய் நிற்கிறோம். அவர் அன்புள்ளவர், அதனால்தான் அவர் தேவன் அல்லது கடவுளாய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருப்பதாலேயே அவர் தேவனாய் இருக்கிறார். கெட்டவர் தேவனாய் இருக்க முடியாது. நீதியின்படி நியாயம் செய்வதால் அவர் தேவனாய் இருக்கிறார். உணர்ந்தவர் அகத்தே, உணராதோர் புறத்தே. துரதிருஷ்டவசமாய் கிறிஸ்தவர்களில் சிலர் தேவனை தமக்குள் தேடுவதில் தோற்று போயிருக்கின்றனர். அவர்கள் தேவனை வெளியிலும் வெளி ஆலயங்களிலும் போலியான கூட்டங்களிலும் கவர்ச்சிகரமான ஜபங்களிலும் சத்தங்களிலும் அடுத்தவர் காலடியில் தேடிக்கொண்டிருக்கின்றனர். சிலர் சில ஊழியக்காரர்களின் ரசிகர்களாக இருக்கின்றனர். தேவன் இஸ்ரவேலரிடம் வெளியிலிருந்து வழிநடத்தினார். பின்பு எனக்காக ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணு என்று சொன்னவர் ஆதியாகமம் 17:8, யாத்ராகமம் 29:45, லேவியராகமம் 26:12 வசனங்களில், நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணி நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று இஸ்ரவேலரிடம் தங்குவதற்காக ஒரு ஆசை கொள்கிறார். அதற்காக மோசேயால் ஆசரிப்பு கூடாரத்தையும் சாலமோனால் ஒரு ஆலயத்தையும் உண்டு பண்ண செய்தார். பின்பு வார்த்தையாக இயேசுவாக மனிதரோடு மனிதராக பூமியிலே உலாவி மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளான பெந்தகோஸ்தே நாளன்று சத்திய ஆவியானவராக மனுஷருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. வீட்டு சத்தங்களிலிருந்து விடுபட்டு தேவ பிரசன்னத்தை தேடி காடுகளுக்கும் மலைகளுக்கும் போவதில் பாதி உண்மையும் பாதி பொய்மையும் நிறைந்து நிற்கின்றது. தேவ பிரசன்னத்தை தனக்குள் உணரும் யாரும் தேவ பிரசன்னத்தில் இருப்பதே உண்மை என்பதையும் மறந்து போகிறார்கள். இயேசு மக்களோடே இருந்தார். தேவ பிரசன்னத்திலேயே எப்போதும் இருந்தார். காடுகளிலும் மலைகளிலும் தேவ பிரசன்னத்தை உணர்வதின் பெயர் தியானம். தியானிப்பதற்கு நிச்சயமாய் தனிமை தேவைப்படுகிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அற்புதமான ஆசீர்வாதமாக ரெபேக்காளை கண்டார். வேத வசனங்களை தியானம் செய்கிற யாவருக்கும் அற்புதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒன்று. யோசுவா 1:8 நியாயப்பிரமாணத்தை தியானிக்கும் போது நம் வழியை வாய்க்க பண்ணுவதும் புத்திமானாய் நடந்து கொள்வதும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 1:2 வசனமும், கர்த்தரை தியானிப்பதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று சங்கீதம் 104:34 வசனமும் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த தியானம் என்பது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவும் ஜெபத்தில் பயன்படுத்தவும் கிறிஸ்துவுக்குள் நாம் மேலும் நெருக்கப்படுத்திக் கொள்ளவும் நம் வாழ்க்கையை தேவ சித்தத்தோடு செயல்படுத்தவும் உதவுகிறது. இதனால்தான் வேதத்தை தியானிப்பவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாகவும் அவர்களுடைய பிரசங்கங்கள் தேவனால் அருளப்பட்டிருப்பதாகவும் வெளிப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கின்றன. இந்த தனிமையில் சிலர் தேவ ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தும் போது அங்கே சத்ரு எனப்படும் எதிராளியும் மிக பலமாக நம் மீது செயல்படுவார். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 பேதுரு அவனை குறித்து எச்சரிக்கை செய்கிறார். சில வேளைகளில் நாம் தியானிக்கும் போது தியானத்தோடு கற்பனைகள் கலந்து விடுகிறது. மாம்ச சிந்தை தேவ தியானத்தோடு கலக்கும்போது தேவ தியானம் வேத தியானம் குறைவுபட்டு கற்பனை இன்பம் மேலோங்கும்.
நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று 1 யோவான் 1:8 சொல்கிறது. ரோமருக்கு பவுல் என்பது ரோமர் 7:15 நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17 சொல்கிறார், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நாம் நமக்குள் ஒரு எதிரி வாழ்ந்து கொண்டிருப்பதை சில வேளைகளில் உணராமல் இருக்கிறோம். ஆனால் பவுல் இதை நன்கு உணர்ந்திருந்தார். அந்த அவருக்குள் இருக்கும் எதிரி அவரை விட வலிமையானது என்கிற பயங்கரமான யதார்த்தத்தை அவர் எதிர்கொண்டிருந்தார். 7:20 சொல்கிறார், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்வதால் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற அல்லது எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. யாக்கோபு 1:14 யாக்கோபு சொல்கிறார், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த பாவ சிந்தைகள் நமக்குள் இருக்கும் பாவத்தினால் உருவாகிறது. பாவம் தேவனுக்குரியதல்ல, பிசாசுக்குரியது. மிகவும் அனுபவம் வாய்ந்த யாக்கோபு இதற்கு ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய பலத்தினால் இருப்பவர்களை பார்த்து சாத்தான் பயப்படுகிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்தவர்களை கண்டுதான் சாத்தான் ஓடுகிறான். நம் சொந்த பலத்தினாலோ பெருமையினாலோ பிசாசை எதிர்த்தால் நாம் தான் தோற்று போவோம். அப்போஸ்தலர் 19:13-16 வரை வாசிக்கும்போது, தேசாந்திரியாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் மேல் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்கிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்கிறார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்கிறது. சாத்தானும் அவனின் தூதர்களும் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தார்கள். மார்க்கு 5:7, லூக்கா 8:28 லேகியோன் பிசாசு அலறுகிறது, இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று அறிக்கை செய்கிறது. வேதத்தில் சில இடங்களில் நாம் சாத்தானும் தேவனும் நேருக்கு நேர் பேசுவதை கவனித்திருப்போம். ஆதியாகமம் 3:14-15 நாம் பார்க்கும்போது தேவன் சர்ப்பத்திற்கு, அதாவது சாத்தானுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். 15 தீர்க்க தரிசனமாக ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார். அப்போது சாத்தானானவன் ஏதும் பேசாமல் அமைதியாக நிற்கிறான். ஏற்கனவே சபிக்கப்பட்ட அவனுக்கு மேலும் ஒரு சாபம். நாம் கண்டவரை எந்த பாம்பும் மண்ணை தின்பதில்லை, ஆனால் இங்கே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்கிறார். மண்ணை தின்பது என்பது சங்கீதம் 72:9 பார்க்கும்போது, வனாந்தரத்தார் தேவனுக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்கிறது. ஏசாயா 49:23 பார்க்கும்போது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு இஸ்ரவேலருக்காக பேசும்போது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள், தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் என்கிறார். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்காக பேசும்போது, எருசலேமுக்காக பேசும்போது மீகா 7:17 புரஜை ஆவியார் இஸ்ரவேலுக்கு முன்பாக பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் என்கிறார். மண்ணை நக்குவது என்பது தோல்வி அடைந்த நிலையை குறிக்கிறது.
யோபு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை, 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் கர்த்தருடைய சந்நிதியில் சரளமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவுக்கு போதனை செய்யத்தக்கவன் யார் என்று கேட்டபோது ஒரு ஆவி கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்கிறது. எப்படி என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அந்த ஆவி, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் அனைவர் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்கிறது. இந்த பொய்யின் ஆவியும் சாத்தானின் சோதனை. லேகியோன் பிசாசினத்தில் இயேசு நின்று பேசுகிறார். சாத்தானை பற்றின புரிதல் தேவனுக்கு முழுமையாக இருந்தது. ஏனென்றால் அவனை படைத்து உன்னதமான இடத்தில் வைத்ததும் அவர்தான், அவனை கீழே தள்ளினவரும் அவர்தான். அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் அவனை மூடிக்கொண்டிருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அவனுடைய மேலவாத்தியங்களும் அவனுடைய நாகசுரங்களும் அவனுக்காக தேவனால் முன்பே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் காப்பதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்தான். தேவன் அவனை தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வைத்திருந்தார். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவின அவன் கீழே ஒன்றுமற்ற சாபத்தின் நிலைக்கு கீழே தள்ளப்பட்டதை காட்டிலும் மண்ணை தின்கிற தண்டனையும் வயிற்றினாலே நகர்வதும் ஒரு பெரிய தண்டனை அல்ல. அவனால் எல்லாவித பொய்யான வேஷங்களையும் தரித்து கொள்ள முடியும் என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் சம்பவம், பொய்யின் ஆவின் சம்பவமும் 1 சாமுவேல் 28 7 முதல் 25ஆம் வசனங்கள். இதை பார்க்கும்போது சாமுவேலின் ஆவியாக உருமாறி வரும் சம்பவமும் லூக்கா 10:18 மின்னல் அளவுக்கு வேகமாக வானத்திலிருந்து விழுகிறவனாகவும் 2 கொரிந்தியர் 11:14 ஒளியின் தூதனாக வேஷம் தரிப்பவனுமாக பல வேடங்களை அவனால் தரிக்க முடியும். யாருக்குள்ளிருந்தும் செயல்பட முடியும். இதைத்தான் பவுலும் சொல்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் இருக்கிறது. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று மனதார அறிக்கையிடுகிறார். ஆதியாகமம் 3:1 மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அங்கே அவர் சர்ப்பத்துக்கு எந்த சாபமும் தரவில்லை. சாபத்துக்கு பின்னால் இருக்கும் சாத்தானிடம் பேசுகிறார். மத்தேயு 16:23, மார்க்கு 8:33 போன்ற வசனங்களில் சிலுவை மரணம் உமக்கு நேரிடக்கூடாது என்ற பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சத்தமிட்டது பேதுருக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட பிசாசை குறிப்பிடுகிறது. சிலுவைக்கு போக வேண்டாம் என சாத்தான் பிலாத்துவின் மனைவி மூலமும் மத்தேயு 27:19 தடை செய்ய நினைத்ததும், யோபுவின் மனைவி மூலமாய் யோபுவை தற்கொலைக்கு தூண்டியதும் எவ்விதத்திலும் அவனால் தேவனுக்கு எதிராக செயல்பட முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. சாத்தானை அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஏசாயா 14:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதிகாலையின் மகன் என்பதை லூசிபர் என்று மொழிபெயர்த்துவிட்டது. ஆனால் நவீன சமீபத்திய மொழிபெயர்ப்புகளில் காண முடிவதில்லை. இது ஒரு லத்தீன் வார்த்தை. இது பிரகாசிக்கும் ஒன்று, காலையின் பிரகாசம் என்று அர்த்தம் கொள்ளும் எபிரேய வார்த்தையான லத்தீன் மொழிபெயர்ப்பு. இதை கிரேக்கத்தில் இயோஸ்போரஸ் என்று மொழிபெயர்க்கின்றனர். ஏஎஸ்வி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் டே ஸ்டார் சன் ஆஃப் த மார்னிங் என்றும், NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் மார்னிங் ஸ்டார் சன் ஆஃப் டான் என்றும், ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் ஓ டே ஸ்டார் சன் ஆஃப் டான், ஆம்பிளிஃபைட் பைபிளில் சன் ஆஃப் த மார்னிங், அதாவது லைட் பிரிங்கர், சன் ஆஃப் டான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ஆரம்ப கால போதகர்கள் லூசிபர் என்ற வார்த்தை
சாத்தானை குறிப்பதற்கான சரியான வார்த்தை என்று சொல்லி அதை பயன்படுத்தி கொண்டனர். இந்த வார்த்தை வெளிப்படுத்தல் 22:16 இயேசு தம்மை குறித்து சொல்லும்போது, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 2 தியத்திரா சபையின் தோதனுக்கு எழுத சொல்லும்போது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுப்பதாக இயேசு கூறுகிறார். என்னாகும் 24:17 பார்க்கும்போது, யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரமாக இயேசு குறிப்பிடப்படுகிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று லூசிபராய் குறிக்கப்படும் சாத்தானானவன் யாருக்குள்ளிருந்தும் செயல்பட முடியும் என்பதற்கு சாட்சியாகத்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமான சபை பிரிவுகளையும் சில மனிதர்களை வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இவர்கள் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த அந்தி கிறிஸ்துக்கள் இந்த காலத்தில் மட்டுமில்லை, இயேசுவின் காலத்திலும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருந்ததாக 1 யோவான் 2:18 யோவானும் குறிப்பிடுகிறார். அவர்கள் வேதத்தையும் கிறிஸ்துவையும் நிராகரிக்கின்றனர், மறுதளிக்கின்றனர். மார்மன் சபை நிறுவனர் ஜோசப் ஸ்மித் மார்மன் சபையை உருவாக்கி அதற்கென த புக் ஆஃப் மார்மன் என்ற தன் வெளிப்பாட்டு நூலை உருவாக்கினார். யெகோவாவின் சாட்சிகளும் அவர்களுக்கென்று ஒரு வேதத்தை உருவாக்கி கொண்டனர். கிறிஸ்துவத்தை சிதறடிக்கவும் சீரழிக்கவும் சாத்தான் பயன்படுத்தும் வழிமுறைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்மன் புத்தகம் எப்படி 1ஆம் நெப்பி, 2ஆம் நெப்பி, யாக்கோபின் புத்தகம், ஏனோசின் புத்தகம், யாரோனின் புத்தகம், ஓம்னியின் புத்தகம், மார்மனின் வார்த்தைகள், மோசியாவின் புத்தகம், ஆல்மாவின் புத்தகம், ஏலாமானின் புத்தகம், 3வது நெப்பி, 4வது நெப்பி, மார்மன் புத்தகம், ஏப்பேரின் புத்தகம், மரோனியின் புத்தகம் என்று 15 புத்தகங்களாக நம் ஆதியாகமம், யாத்திராகமம் போன்று பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அண்டன் லாவையின் சாத்தானிய நூல் த புக் ஆஃப் லூசிஃபர், த புக் ஆஃப் பெலியாஸ், த புக் ஆஃப் லெவியத்தான், சாட்டனிக் புக், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மற்றும் கோல்டன் லாஸ் என பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் ஏனோக்கின் புத்தகம், ஆதாமின் வேதங்கள் என பிற்காலத்தில் ஏராளமான போலியான புத்தகங்கள் உருவாகிவிட்டன. அவைகளை படித்து பார்க்க தூண்டுவதும் நம் சிந்தனைகளை சிதற வைக்கும் சாத்தானின் தந்திரங்கள் தான். 1 தெசலோனிக்கேயர் 5:27 சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். தேவ வசனங்களை விட நலமானது வழிகாட்டுவது என்று எதுவுமே இங்கு இல்லை. 1 யோவான் 4:1 சொல்வது போல், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சோதித்து அறியுங்கள் என்கிறார். எரேமியா 14:14, 2 பேதுரு 2:1-2 வசனங்களும், மத்தேயு 7:15 போன்ற வசனங்கள் நம்மை எச்சரிக்கும் வசனங்களாக இருக்கின்றன. 2 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதற்கு தேவனால் அறியப்பட்டது என்றுதான் பொருள். தேவன் தமது சத்தியத்தையும் அவரது எண்ணங்களையும் அவரது வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் மேல் அவரது சத்தியத்தை அருளி தமது ஆவி அவர்களுடைய இருதயங்களில் ஊற்றி தாம் விரும்பியவைகளை அவர்கள் எழுத வேண்டும் என்பதை மிகவும் துல்லியமாக எழுதச் செய்தார். ஆகவே வேதாகமத்தின் வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டவை என்று நாம் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனெனில் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதமானது நமக்கு 4 விதங்களில் பயன்படுகிறது. முதலாவது, தேவனை பற்றியும் கிறிஸ்து, மனிதன், ரட்சிப்பு முதலிய சத்தியத்தை போதிக்கவும். 2வது, பாவத்தையும் தவறான உபதேசங்களை கண்டிப்பதும். 3வது, வழி விலகி போகிறவர்களை சரிப்படுத்துவதும். 4வது, இந்த அநீதியான உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பயிற்சி அளிக்க என 4 விதங்களில் நம்முடைய வேதம் பயன்படுகிறது.
வேத வாக்கியங்களில் சில என்பதல்ல, சில புத்தகங்கள் என்பதும் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் என்கிற போது வேதாகமத்தின் எல்லாவற்றையும் முழுமையாக குறிக்கும். வேதத்தை படிப்பதில், தியானிப்பதில் கவனமாக இருப்போம். அவைகள் நமக்கு கள்ள போதகத்தையும் கள்ள உபதேசங்களையும் பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் நமக்கு உணர்த்தும். அதுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கும். அதாவது அதுவே நமக்கு பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியை நமக்கு காட்டி நம்மை தேவனிடத்தில் அழைத்து செல்லும் என்று நாம் உறுதியாக நம்புவோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.